பாஜகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட பொய்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம், ரோட்ல இருக்கோம், எத்தனை பெண்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. அவர்களுக்கு அச்சமானு கேளுங்க. சும்மா மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் பெண்கள் தலை காட்ட முடியவில்லை, அச்சப்படுகிறார்கள், இப்படிப்படுகிறார்கள்னு சொல்லி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. இவர்களை எல்லாம் பயமுறுத்தக்கூடிய நோக்கிலே, பெண்கள் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டும் என்ற நோக்கிலே இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல ஏதாவது நாட்டுல குற்ற சம்பவங்களே நடக்காமல் இருக்கிறா ஏதாவது நாடு? அப்போ எந்த நாட்டிலையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பேட்டி கொடுப்பாரா திரு எடப்பாடி பழனிசாமி? உலகத்துல எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை பேட்டி கொடுப்பாரா? எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தமானது இவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டி. குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல, குற்றவாளிகள் தப்புவிக்கப்படுகிறார்கள், குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது அரசோ காவல்துறையானா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வோம். ஓட்டு திருட்டுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுகிறது, அதற்கு கூஜா தூக்கி கொண்டு போகிறது தாவேகா, பாஜகவிற்கு கூஜா தூக்கி கொண்டு செல்கிறது தாவேகா. சோ இவர்களுடைய நோக்கம் என்ன? மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அந்த அடிப்படையில போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். போக்கஸ் எல்லாம் அங்க திரும்பும், இதுக்கு ஒரு அறிக்கை கொடுப்போம். ஒரே நாள்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? உங்க அரசியலை செய்யுங்க, அதுக்கு ஏன் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை இப்படி கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி.